வந்தா மோடி ஐயா எதுவுமே விழுப்புரத்துக்கு செய்யலின்னு ஒரு பச்சை பொய்ய சொல்லுவாங்க. விழுப்புரத்தில் மட்டுமே கடந்த 9 ஆண்டுகள்ல வீடு இல்லாத நம்முடைய ஏழை தாய்மார்களுக்கு ஐயா கான்கிரீட் வீடே இல்லை, காலங்காலமாக குடிசை வீட்டில் இருக்கின்றன என்று சொல்லக்கூடிய நம்முடைய தாய்மார்களுக்கு இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே மோடி வீடுன்னு சொல்றீங்கல்லங்கம்மா, மோடி வீடுன்னு ரொம்ப ஆசையா சொல்றீங்க. மோடி வீடு இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே 76,904 மோடி வீடு கட்டப்பட்டு கொடுத்திருக்கிறது. ஒரு வீடு 2 வீடு இல்லைங்க, 76,904 வீடு இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே மோடி வீடு கட்டப்பட்டு கொடுத்திருக்கிறது. திமுக காரன் என்ன பண்ணுவானா, திமுக காரங்க எங்கெல்லாம் பஞ்சாயத்து தலைவரா ஒன்றிய கவுன்சிலரா இருக்கிறாங்களோ ஒரு வீட்டுக்கு 8,000 ரூபாய் கொடுங்க, 6,000 ரூபாய் கொடுங்க, இங்க பைப் போடுறதுக்கு 4,000 கொடுங்க. முழுசாக 100% மத்திய அரசினுடைய பணம், 100க்கு 100% உங்களுடைய வீட்டிற்கு குழாய் மூலமாக வரக்கூடிய குடிநீர் திட்டம் என்பது 100% மத்திய அரசினுடைய பணம். முதல் 5 ஆண்டுகள் ஸ்டிக்கர் அடிச்சு ஒட்டினாங்க. இப்ப என்ன தைரியமா ஆரம்பிச்சதுன்னா மத்திய அரசுடைய திட்டத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்காக பணத்தை வாங்கி கொண்டு திட்டத்தை கொண்டு வர்றாங்க. இதோட அநியாயம் இந்தியாவில் எங்கேயுமே இல்லை, தமிழகத்தில் மட்டும்தான் இருக்குது. நீங்க 100 நாள் வேலை வாய்ப்பா, உங்களுக்கு தெரியும் 100 நாள் வேலைக்கு போறீங்கன்னா முழு பணமும் மோடி ஐயாவுடைய பணம். ரேஷன் கடைக்கு போய் அரிசி வாங்குறீங்கன்னா முழு அரிசியும் மோடி ஐயாவுக்கு. 34 ரூபா ஒரு கிலோ அரிசியினுடைய விலைங்கம்மா. ரேஷன் கடையில் அரிசி வாங்குறோம் நாம, ஒரு கிலோ அரிசியினுடைய விலை 34 ரூபா. 32 ரூபா மோடி ஐயா, 2 ரூபா மாநில அரசு. இவனுக்கு கொடுக்குற அந்த 2 ரூபாய்க்கு பண்ற அலப்பறை இருக்குதுங்களே, மஞ்சப்பை அடிச்சு அதை ஊருக்கு போஸ்டர் அடிச்சு கட் அவுட் வச்சு தாத்தாவோட அப்பா புகைப்படத்தெல்லாம் போட்டு டாஸ்மார்க் கடையை தவிர எல்லா இடத்துலையும் போட்டோ ஒட்டிட்டாங்க. ஏன்னா டாஸ்மார்க் கடையில் மட்டும்தான் அப்பா போட்டோவும் பையன் போட்டோவையும் காணும்.